ஜாஸ் அப்படின்னு ஒரு படம் வந்து ஸ்பீல்பர்க்கோட படம் 1 2 3 அது பாட்டுக்கு வரிசையாக வந்துச்சு. நம்ம ஊரில் சிங்கம் 1 2 3 வருது இல்லை, அது மாதிரி இந்த இப்போ கூட இந்த பாகுபலி 2 இருக்குது பார்த்தீங்களா, உண்மையிலே நம்மளை பார்க்க வச்சு விட்டாங்க. பாகத்து நடுவில் அத்து விட்டு ஏன் கொன்னா கட்டப்பா ஏன் கொன்னா பாகுபலி ஏன் கொன்னா இப்படியே நம்மளை அலற வச்சு. என்னடா என்ன பண்ணுற ஒரு நண்பன் கேட்பான். ஒன்றும் இல்லை, இப்போ காலையிலேருந்து பணத்துக்கு அலையிறேன், ஒருத்தரும் தரல, ஒன்றாலே வேணாம், நான் போய் கட்டிட்டேன், என்ன பேசாமரு, நான் கேள்விப்பட்டேன் நீ கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு, நானே போய் கட்டிட்டேன், எவனும் வந்து உன்கிட்ட கேட்க மாட்டான், படுறா டே பேசாம ஐயி போனேன். இவன் யாருங்க? கண்ணீர் வந்தால் துடைப்பது உறவு என்று சொன்னால் கண்ணீரே வராமல் தடுப்பது தாங்க நட்பு. அதான் முக்கியம். கோயம்புத்தூரினுடைய அதிசயங்கள் ஒன்று என்ன தெரியுங்களா? ஜிடி நாயுடு. நீங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்து பாருங்க. எத்தனை விஷயத்தை அந்த மனுஷன் கண்டுபிடிச்சு ஆங்கிலேய அரசாங்கமும் அதுக்கு அடுத்து வந்த நம்முடைய அரசாங்கமும் அங்கீகாரம் தராதனால அம்பட்டையும் உடச்செறிஞ்சாருங்க. போடா ஒன்றும் வேணாண்டா போட்டு போயிட்டார், நொறுக்கிட்டு போயிட்டார். ஆனால் அவர் வாழ்நாளெல்லாம் என்ன கடைப்பிடித்தாருங்கிறத ஒரு வரியில் எழுதுகிறாருங்க. அவர் சைவ உணவு தான் சாப்பிடுவாராம். ஒரு நாள் தந்தை பெரியார் அவர் வீட்டுக்கு போனாராம். போய் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துருக்காரு. வெண்டைக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், இதை சாப்பிட்டா நீ உயிரோடு இருக்க அப்படின்னு கேட்டாராம். ஏன்னா சிலரெல்லாம் நம்பவே முடியாது. அவர் அதை அப்படி சாப்பிட்றவர், புலால் உணவு சாப்பிட மாட்டார். அமெரிக்காவுக்கு போயிருக்கார். அப்போ எல்லாம் விமானம் கிடையாது. 1903 தான் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தெரியுங்களா? ஒரு ஆச்சரியம். மனிதன் பறக்க நினைப்பது கடவுளுக்கு எதிரானது, மனிதன் பறக்கக்கூடாது, பறப்பது மகாபாவம் என்று சொன்ன பாதிரியாருடைய மகன் 2 பேர் தான் விமானத்தை கண்டுபிடிச்சவங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, ரைட்? ஸோ அப்பம் பேச்சை கேட்காது நல்ல பிள்ளைங்க. அதுக்காக எல்லோரும் இதை இப்போ ஃபாலோ பண்ணிவிடாங்க. அப்படின்னா விமானம் கண்டுபிடிக்கணும், கேட்காட்டி பரவாயில்ல. இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முதல்ல அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ அந்த முதல் விமானம் பறந்த இடத்த போய் பார்த்தேன். 30 செகண்டு அப்படி சைக்கிள் கடை வச்சுருந்தவங்க அதில் பெடல் சுற்றுற மாதிரி இந்த கையில் அப்படி சுற்றித்தான் அதை இது பண்ணணும். அது அங்கே இருக்குது. 2003 நான் போயிருந்தேன். அப்போ இருந்த ஜார்ஜ் புஷ் அங்கே வந்திருந்தார் நூற்றாண்டு விழாவை பார்க்கறதுக்காக. இந்த விமானத்தை நான் சொன்னேன். இவர் அப்போ விமானம் கிடையாது, ஜிடி நாயுடு கப்பலில் போகிறாரு. ஜெர்மன் வழியாக போகிறாங்க. போகிறப்ப திடீர்னு கப்பலில் தீ பிடிச்சிருச்சு. இப்போ தீ பிடிச்ச உடனே எல்லோரும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சில பேர் கடலுக்குள்ளே குதிச்சான். கடலுக்குள்ளே என்ன சிரமம் தெரியுங்களா? சுறா மீன்கள் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. சுறா மீன்கிட்ட ஒரு பழக்கம் என்ன தெரியுங்களா? நீங்கள் ஒரு துளி ரத்தத்தை தண்ணிக்குள்ளே விட்டிங்கன்னா 10 நாட்டிக்கல் தூரத்துலேருந்து அதால் வர முடியுமா? கடல் தூரம் நாட்டிக்கல்னு பேர். அங்கேருந்து வந்துடுமா வாசம் தெரிஞ்சு. இந்த இப்போ சில பேர் கல்யாண வீட்டை வாசத்தை வச்சே கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த தெருதாண்டா இந்த கறிக்குழம்பு வாசம் வருது பாரு, போவோம் அப்படி கிளம்பிடுவோம். இது வந்துருமா? இப்போ இவர் யோசிச்சு பார்க்குறாரு. நெருப்பில் நின்னா, இதில் கப்பலில் நின்னா நெருப்பில் செத்து போவோம், கீழே குதிச்சா சுறா மீன் அடி. ஜாஸ் அப்படின்னு ஒரு படம் வந்து ஸ்பீல்பர்க்கோட படம் 1 2 3 அது பாட்டுக்கு வரிசையாக வந்துச்சு. நம்ம ஊரில் சிங்கம் 1 2 3 வருது இல்லை, அது மாதிரி இந்த இப்போ கூட இந்த பாகுபலி 2 இருக்குது பார்த்தீங்களா, உண்மையிலே நம்மளை பார்க்க வச்சு விட்டாங்க. பாகத்து நடுவில் அத்து விட்டு ஏன் கொன்னா கட்டப்பா ஏன் கொன்னா பாகுபலி ஏன் கொன்னா இப்படியே நம்மளை அலற வச்சு. அந்த நேரத்தில் ஒரு ஜோக் போட்டுருந்தாங்க. 2வது பாகம் வரல. அந்த பாகம் வந்த நேரம் ஒரு ஆள் போய் ஒரு ஹெட்லருக்கு மேனேஜர் லீவ் கேட்டாராம். மேனேஜர் தென்னாவட்டா சொல்லியிருக்காரு, லீவெல்லாம் தர முடியாது. அப்படி நான் தரதா இருந்தால் என்ன செய்யணும் தெரியுமா? பாகுபலியில் கட்டப்பா பாகுபலியை ஏன் கொன்னான் சொன்னேன்னா லீவு. ஒன்று இந்த கிளார்க்கு சொன்னாராம், இதே மாதிரி லீவு கேட்டிருப்பேன், கட்டப்பா பாகுபலி கொடுத்துருக்க மாட்டான், சொருகிட்டான், லீவு போயிட்டு வா 1 மாதம் கழிச்சு கூட வாங்க. இப்போ உள்ளே குதிக்கிறதா
மேலே நின்று சாகிறதா? இப்போ என்ன முடிவு எடுக்க? இப்போ யோசிச்சு பார்த்தாரு, மேலே நெருப்பில் சாகிறத காட்டில் நீரில் சாகலாம்னு உள்ளே குதிச்சிட்டாருங்க. குதிச்சா இவர் பக்கத்தில் இருக்க ஆள் அடிக்குது, அந்த பக்கம் அடிக்குது, இந்த பக்கம் அடிக்குது. இவரை சுற்றி வருதே தவிர ஒரு மீன் கூட இவரை ஒன்றும் அடிக்கலையாங்க. அடிச்சிருந்தா நான் இந்த கதையை சொல்ல முடியாது. முதல்ல யோசிச்சு பாருங்க. அவர் அப்போ சொல்கிறாருங்க, என்னை ஏன் அந்த மீன் ஒன்றும் செய்யலைன்னு நான் கண்டுபிடிச்சேன் தெரியுமா? திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் எனக்கு ஞாபகம் வந்தது. சாக போகிறவங்க நேரத்தில் ஞாபகம் சொல்கிறாரு பாருங்க, சாவு தன்னை சூழ்ந்திருக்குது. அப்போ சொல்கிறாரு, வாழ்நாளெல்லாம் எவன் ஒருவன் பிற உயிர்களுக்கு துன்பம் தராமல் பிற உயிர்களை கொல்லாமல் இருக்கிறானோ அவனை அவையெல்லாம் சுற்றி வந்து வணங்கும் என்று திருவள்ளுவருடைய திருக்குறள் எனக்கு நினைவுக்கு வந்தது. கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். பாருங்க, இது நமக்கு பாடத்தில் இருந்துச்சுல்ல. இந்த யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களா? சொல்லிக் கொடுத்தா நம்ம ஒரு பையனை கேட்டேன், திருக்குறள் எழுதினே அப்படின்னா 3 மார்க் சார் சாய்ஸில் விட்டேன் அப்படிங்கிறான். திருவள்ளுவர் சாய்ஸில் போயிட்டுருக்காரு. சாய்ஸில் விடுறதுக்காக அவர் சொன்னார், இல்லையே, அது எவ்வளவு ஆச்சரியமான நூல், அது எத்தனை பெருமையுடையது. என்ன வெடி விடுறாங்க? முடிஞ்சிருச்சா? இந்த டைம் முடிஞ்சுன்னா அப்படி ஏதாவது சொல்கிறவாங்களா? ஏன்னா சில சமயம் நேரம் முடிஞ்சுன்னு சொல்ல முடியாது. வெளியே தானா? சரி சரி. இல்லை அங்கே போய் வெடிவிட சொன்னீங்களான்னு கேட்டேன். அது கொண்டு நான் பேசுனதை கேட்டு கொண்டாடுறாங்களாம். இல்லை, இப்போ பாருங்கள், ஒரு திருக்குறள், ஒரு நாலடியார், ஒரு ஔவையாருடைய பாட்டு, இதெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணி மேடையில் பேசுவோம்னா இல்லைங்க. இந்த செய்தி நம்மளை இழுக்கணும் அப்படியே. அப்போ தான் நல்லா இருக்கும். நண்பன் யாருன்னு கேட்டாங்க. திருவள்ளுவர் சொன்னார், இந்த நீ எல்லாரையும் நண்பன் சொல்லாத, நண்பேண்டா அப்படிலாம் பேசிட்டு தெரியாத. உனக்கு கஷ்டம் வர்றப்ப உன் நண்பன் எவ்வளவு தூரத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோ, அதை வச்சு அவனை நீ நண்பனாக தேர்ந்தெடு. ஃபோன் பண்ணி அவசரமாக, யா 50,000 ரூபா கட்டணும், இப்போ வீடு ஜப்திங்கிறாங்க, நேற்றே கேட்டுக்கப்படாதா? சில பேர் இந்த போன வாரம் பேசிக்கிட்டு இருந்தேல, ஏய் இன்னைக்கு தாயா இது வந்திருக்கு, போன வாரம் கேட்டுருந்தா கொடுத்துருப்பேன்ல. இந்த கொடுக்காதவன் என்ன வேணாலும் சொல்லுவேன். பார்த்துருக்கீங்களா? இந்த இறந்த வீட்டில் சில பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான்ல, காலையில் பார்த்தேன் இப்போ தாங்க செத்தாரு, நேற்று பார்த்தேன், ஏய் இப்போ தான் செத்தா இருக்குன்னு, அப்புறம் நேற்று பார்த்தேன், என்னங்க போன மாதம் பார்த்தேன், ஐயா பேசாமல் உட்காரு, பேசாமல் உனக்கு பதில் சொல்லி எனக்கு கொஞ்சம் ஓம் போட்டிருக்கு. இப்போ நண்பர்களை சொல்கிறாரு, நமக்கு ஏதாவது கஷ்டம்னு வந்தால் அப்போ அவன் என்ன செய்கிறான்னு நீ பாரேன். இப்படி நம்ம 4 பேர்த்த கேட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு ஃபோன் வருங்க. என்னடா என்ன பண்ணுற? ஒரு நண்பன் கேட்பான். ஒன்றும் இல்லை, இப்போ காலையிலேருந்து பணத்துக்கு அலையிறேன், ஒருத்தரும் தரல, ஒன்றாலே வேணாம், நான் போய் கட்டிட்டேன், என்ன பேசாமரு, நான் கேள்விப்பட்டேன் நீ கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு, நானே போய் கட்டிட்டேன், எவனும் வீட்டில் கேட்க மாட்டான், படுறா பேச, டே பேசாம ஐயி போனேன். இவன் யாருங்க? கண்ணீர் வந்தால் துடைப்பது உறவு என்று சொன்னால் கண்ணீரே வராமல் தடுப்பது தாங்க நட்பு. அதான் முக்கியம். கேட்டினும் உண்டோர் உறுதி, கேட்டினும் உண்டோர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். கிளைஞர்னா யார்? சுற்றத்தார், நண்பர்கள். நீட்டி அளப்பதோர், உனக்கு துன்பம் வருகிற போது அவன் எங்கிருக்கிறான் என்று நீ கண்டுபிடித்து கொண்டால் அவனிடத்தில் நீ கவனமாக பழகலாம். அதனால தானங்க எத்தனை அதிகாரம் தானங்க இதை தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க. எப்படி? நட்பு, நட்பாராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு, இத்தனை வச்சிருக்காரு. என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், தீ நட்புனா என்னான்னு கேட்டேன் நான். ரொம்ப சிம்பிள். சிகரெட் குடிச்சிட்டு இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் வாங்கி தீப்பெட்டி வாங்கி பொருத்தி வச்சோம்னா அது இதுக்கு பேர் தீ நட்பா? அது நியாயமான தீ நட்பு தான். ஆனால் அப்படி இல்லை தீ நட்பு. தீமை வரக்கூடாது. கெட்டவர்கள் நம்ம நினைப்போம், ஆனால் அந்த கெட்டவர்களும் அவர்கள்ட்ட நல்ல குணத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது சாதாரணம் இல்லை. மகாபாரதத்தில் குந்தி தேவி கிருஷ்ண பரமாத்மா தூது வந்தப்போ, நீ போய் உன் மகனை மாத்திரம் கூப்பிட்டு வந்துட்டேன்னா, யாரை? கர்ணனை. குந்திட்ட சொல்கிறார், அத்தை கல்யாணத்துக்கு முதல்ல உனக்கு ஒரு குழந்தை பிறந்தது தெரியுமா? அட பாவி,
ஊருக்கே தெரியாத உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் நான் எல்லா சேனலும் பார்க்குறவங்க, எனக்கு தெரியும். அவன் யார் தெரியுமா? அவன் தான் கர்ணன். இப்போ போய் நீ கூப்பிடு. அவன் மாத்திரம் நம்ம கூட வந்துட்டான்னு வச்சுக்கிறோம், யுத்தம் கிடையாது. நல்லது, நான் போய் சொல்லி கூப்பிட்டு வரேன். திருப்பி கூப்பிட்றாரு, அத்தை ஒருவேளை அவன் வரலன்னா, ஆமாம் வரலன்னா, வரலன்னா 2 வரம் கேளு. அந்த 2 வரத்தில் அதை கேட்டு வாங்கிட்டு வந்துரு, அவ்வளோதான். நான் பார்த்துக்கிறேன் மற்றதெல்லாம். கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள், இசை எல்லாமே கிருஷ்ண பரமாத்மா தான், நான் பார்த்துக்கிறேன். போரா குந்தி தேவி, நீங்கள் கர்ணன் படம் பார்த்துருப்பீங்க. போரா இன்னைக்கு வரைக்குங்க குந்தின்னா எம்வி ராஜம்மா, கர்ணன்னா சிவாஜி. நமக்கு தெரிஞ்சு அப்படியான ஒரு ஆச்சரியம். வந்து அந்த அம்மா புடவையெல்லாம் எடுத்து கட்டி மகந்தான்னு சொல்லி அழுது முடித்த பிறகு, உங்ககிட்ட 2 வரம் கேட்க வந்தேங்குது அந்த அம்மா. இந்த உலகத்திலேயே 2 வரம் தான் கொடூரமானது. காஞ்சிபுரம் தர்மாவரம் சொல்லப்படாது. ஒரு கணவன் கேட்டானா, ஒரு மனைவி வந்து கணவன் பேப்பர் படிச்சுட்டு இருந்திருக்காரு, போன உடனே கேட்டாலாம், எங்கே காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, பனாரஸு, சின்னாலப்பட்டு, இந்த ஊரெல்லாம் நினச்ச உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? யாரை புருஷனை கேட்குறா. காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, பனாரஸு, சின்னாலப்பட்டு, இந்த ஊரெல்லாம் நினச்ச உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அவன் சொன்னான், இதெல்லாம் நினச்ச உடனே பழனி, திருப்பதி, திருச்செந்தூர், ஸ்ரீரங்கம். அந்த அம்மா கேட்டதெல்லாம் பட்டு, இவன் சொன்னதெல்லாம் மொட்டை. உனக்கு பட்டு, எனக்கு மொட்டை. இங்கே 2 வரம் கேட்குறா. என்ன வரம்? முதல்ல நீ என் கூட வான்னு கேட்டா. அவன் சொன்னால் வர முடியாதுமா அப்படின்னா. ஏன் வர முடியாது? அப்போ கர்ணன் பேசுகிற பேச்சு பாரதம் முழுவதும் அப்படியே சுருக்கமாக கொடுப்பாங்க. துரியோதனை விட்டுட்டு நீ வர சொல்கிறியே, 4 பேரால் கைவிடப்பட்டவன் உலகத்தில் கர்ணன் மட்டும்தான் தெரியுமா உங்களுக்கு? மாதா, பிதா, குரு, தெய்வம், 4 பேர் தான் ஒரு ஆளை காப்பாற்றணும். 4 பேரும் கைவிடப்பட்ட ஆளு கர்ணன். பெத்தவனே தூக்கி போட்டா. அப்பா சூரியன் கவனிக்கவே இல்லை. 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றின்னு கர்ணனில் வரும் இல்லையா? பார்க்கல. குருநாதர் பரசுராமர்கிட்ட போய் பாடம் கேட்ட உடனே சாதியை மாற்றி சொல்லிட்டாருன்னு சொல்லி, படித்ததெல்லாம் உனக்கு பரிசு எப்போ மறந்து போட்டார். அந்த சாபம் தாங்க இன்னைக்கு மாணவர்களுக்கு பலிக்குது. சில பேர் கொஸ்டின் பேப்பர் வாங்கினோடனே கண்டுபிடிப்பான் தெரியுமா? ஃபெயிலு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. அதில் போய் ரீவேலியூஷனுக்கு பணம் கட்டுவாங்க. அதில் அது ரொம்ப கொடுமை. அவன் மனச்சாட்சிப்படி அவனுக்கு ஃபெயில்னு தெரியும். அவங்க அப்பாட்ட வேணால் சொல்லுவேன், வேணா ரீவேலியூஷன் பணம் கட்டுவோமா? என்னது சொல்கிறது? எந்த நம்பிக்கையில் அவன் எப்படி சொல்கிறான்? என் நண்பர் ஒரு தடவை சொன்னார், இந்த பேப்பர் திருத்துறப்ப சென்ட்ரல் வேல்யூவேஷன் வைப்போம், மொத்தமாக உட்காந்து பேப்பர் திருத்துறது. சில நேரங்களில் குழப்படி ஆயிரும். இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில. அவர் சொன்னார், எல்லோரும் பேப்பர் திருத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பக்கம் ஃபிசிக்ஸு, அங்கிட்டு கெமிஸ்ட்ரி, அங்கிட்டு இங்கிலீஷு, இங்கிட்டு தெலுங்கு, இங்கிட்டு தமிழ், அங்கிட்டு ஹிந்தி. அதில் ஒரு தமிழ் வாத்தியாருக்கு தெலுங்கு பேப்பரை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் வாட்டுக்கு திருத்திக்கிட்டு இருக்கார். அது நடுவில் சொல்கிறார், எழுத்தா எழுதுறாங்க, இப்படி எழுதுனா எவன் பாஸ் பண்ணுவான் சொல்லிக்கிட்டே திருத்துறாரு. அதுக்குள்ளே அந்த சூப்பர் தலதறிக்க ஒடியாராரு, தெலுங்கு பேப்பரை காணும், தெலுங்கு பேப்பரை காணும் ஒடியாராரு. வந்தால் நம்மால் திருத்திக்கிட்டு இருக்காரு. சார் தெலுங்கு சார், நான் நினச்சேன் சார். அதுக்குள்ளே 30 பேர் போயிடுச்சு. இந்தாங்க. அவர் கொண்டு போய் தெலுங்கு வாத்தியார்ட்ட கொடுத்துருக்காரு. அவர் வாங்கி பார்த்துட்டு சரியாகத்தான் திருத்திருக்காரு அப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா? சரி இருக்கட்டும். சொன்னால், மா நீ துரியோதனை விட்டுட்டு வான்னு சொல்கிற. நான் மாதாவால் கைவிடப்பட்டவன், பிதாவால் கைவிடப்பட்டவன், குருநாதரால் கைவிடப்பட்டவன். கடைசியில் தெய்வம் காப்பாற்றுற தெய்வம் உயிரை வாங்கிட்டு போயிடுச்சு, கிருஷ்ண பரமாத்மா. நீ என்னை தூக்கி போட்டே இல்லை. நான் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லா வீரர்களும் கலந்துக்கிறக்கூடிய ஒரு போட்டி நடக்குதுமா, ஒரு எக்ஸாம் நடக்கிற மாதிரி நடக்குது. எல்லாரும் அதில் கலந்துக்கிறாங்க. நான் போய் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வர்றேன். அந்த வாத்தியார் என்னை வாசல்லே பிடிச்சி நிப்பாட்டிவிட்டாங்க. யார்? துரோணாச்சாரியார். நீ உள்ள வா, என்ட்ரன்ஸ் எழுது,
உங்கள் அப்பா பேர் என்ன, ஓம் பேர் என்ன, உங்கள் அம்மா பேர் என்ன, உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா, இதெல்லாம் இருந்தால் உள்ளவா, இல்லாட்டி போய் தாசில்தார்கிட்ட வாங்கிப்பா போ அப்படின்ட்டா. அவர் சொல்லிட்டார். உலகத்தில் ஜாதி எவ்வளோ கொடுமையானதுன்னு அழகாக சொன்னார். ஜாதி கொடியதா மதம் கொடியதான்னு கேட்டபோது ஜாதிக்கு தான் வேர்கள் அதிகம்னார். மதம் மாறலாம், ஜாதியெல்லாம் மாற முடியாது. வர்ற வியாழக்கிழமையிலிருந்து நான் பிராமினா மாறப்போறேன்னு சொன்னால் ஒத்துக்கிறோமா? நம்மளாம் சொல்லிக்கிற வேண்டியதான். அவர் கேட்குறாரு, உன் ஜாதி என்ன, மதம் என்ன? அப்போ சொல்கிறான் கர்ணன், நான் வெக்கி தலை குடிஞ்சிட்டம்மா. இப்போ நீ துரியோதனை விட்டு வான்னு கூப்பிட்டியே, அவன் எந்திரிச்சான். அவனுக்கும் வாத்தியார் அந்த துரோணாச்சாரி தான். அந்த துரோணாச்சாரி அவர் பிடிச்சாங்க. உலகத்திலேயே வில்லன் பேசுகிற அருமையான பேச்சு மகாபாரதத்தில் இருக்குது. வாங்கி படிக்கணும். வியாசர் படிங்க, வில்லிபுத்தூர் ஆழ்வாருடைய புத்தகங்களை படிங்க, அல்லது எங்கேயாவது இந்த இதில் போய் கோயில்களில் கேட்டிங்கன்னா சொற்பொழிவு கேளுங்க. ஆனால் அது யார் கேட்குறா? தனி சொற்பொழிவுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? தனியாக உட்காந்து அவராக பேசிக்கிட்டே இருப்பார். எனக்கெல்லாம் அந்த கதி வந்திருக்கு. ஐயோ கொடுமை. ஒரே ஒரு ஆள் தாங்க உட்காந்துருந்தான். எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. அப்புறம் அந்த ஆளை பார்த்துட்டு, பரவாயில்ல நீயாவது இருந்தியே மகனே அப்படின்னு நான் கும்பிட்டேன். அவன் சொன்னா, இல்லை அந்த ஜமுக்காலை எங்கது, நீங்கள் உட்காந்துருக்கீங்கல்ல, அதை எடுக்காமல் என்னால் வீட்டுக்கு போக முடியாது, அதுக்காக உட்காந்துருக்கேன். அவன் ஜமுக்காலத்துக்கு உட்காந்துருந்துருக்கேன், நான் அது மேலே தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இருக்கட்டும். அப்போ துரியோதனை அஞ்சித்து பேசுகிறாங்க வாத்தியாரை பார்த்து. வாத்தியார் ஐயா, இந்த உலகத்தில் 4 பேரை ஜாதி சொல்லி நீக்காத. நீ நீக்கினேன்னு வச்சுக்கோ, அவன் வேறு வகையில் போயிடுவான். சொல்லிட்டு முதல் ஆள் யாரை சொல்கிறா தெரியுங்களா? படித்த ஆளை சொல்கிறாங்க. வாங்க படிக்கலாம் வாங்க படிக்கலான்னு கூப்பிட்றோமே, துரியோதனன் சொல்கிறான் வாத்தியாரை பார்த்து, படித்தவர்களை, அறிவாளிகளை, வீரர்களை, அழகான பெண்களில் எந்த ஜாதியில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஞாபகம் வச்சுக்கிறேன். படித்தாள் யார், அறிவாளி யார், 2 பேர் வேறுபாடு உடையவரா? இல்லைங்க. ஒரு பேராசிரியர் படித்தவர் வச்சுக்கோங்க, இப்போ மேடையில் இருக்கவங்களாம் படித்தவங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் விஞ்ஞானி, அறிவாளி, வேறுபாடு வச்சுக்கோங்க. அவரும் படிப்பாளி தான், ஆனால் அவருடைய அறிவு கண்டுபிடிப்பு அறிவு, டிஸ்கவரின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி, இன்வென்ஷன் சொல்கிறோம்ல அது மாதிரி. இப்போ அவர் சொல்கிறான், இந்த உலகத்தில் 4 பேரை ஜாதி சொல்லி இது பண்ணாத. யாராவது நம்ம ஊரில் அயல் நாட்டுக்காரன் படையெடுத்துட்டு வந்தால் நம்ம சாதிக்காரன் நான் வாடான்னு சொல்ல மாட்டோம். இந்தியர்களே ஒன்று சேருங்கள் அப்படி தானே சொல்கிறோம். அப்போ வீரத்தில் ஒதுக்கக்கூடாது, அழகில் ஒதுக்கக்கூடாது சொல்லிட்டே வர்றாங்க. கற்றவர்க்கும் நல நிறைந்த கண்ணியர்க்கும் வன்மைகை, வில்லிபாரதம். கற்றவர்க்கும் நல நிறைந்த கண்ணியர்க்கும் வன்மைகை, உற்றவர்க்கும் வீரரன் உயர்ந்தவர்க்கும் வாழ்வுடை, கொற்றவர்க்கு உண்மையான கோதில் ஞான சரிதர, நற்றவர்க்கு ஒன்று சாதி நன்மை தீமை இல்லையால். வாத்தியாருக்கு பாடம் சொல்லி கொடுத்தவன் துரியோதனை. சொல்லிட்டு யார் யாரெல்லாம் எங்கே பிறந்தாலும் உனக்கு தெரியுமா ஐயா? வாத்தியாரை கேட்குறான். அறிபிறந்த தன்று தூணில் அரணுமேயிலாயினான், பறவை உண்ட முனிவனும் பரத்து வாசமைந்தனும். அரி பிறந்தது அன்று திருமால் தூணை பிளந்துக்கிட்டு வந்தான். அப்போ அவங்க அம்மாவாது? நெற்றிக்கண்ணில் தோன்றினா முருகன், அவனுடைய தாயாராது? மூங்கிலில் தோன்றினா அவன். கடைசியாக சொன்னா, நீ எங்கே பிறந்தேன்னு உனக்கு மறந்து வச்சாங்கிறான் துரோணாச்சாரியார். அவன் துரோணாச்சாரியார் யார் தெரியுங்களா? கும்பமுனின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி முதல் டெஸ்ட் டியூப் பேபி அந்த ஆள் தாங்க. தெரியுமா உங்களுக்கு? துரோணாச்சாரியார் முதல் டெஸ்ட் டியூப் பேபி. சொல்லி அங்க தேசத்துக்கு என்னை அதிபதியாக்கி இன்று முதல் நீ சத்திரியன் என்று சொன்னவனை ஆமா விட்டுட்டு வர சொல்கிற. அடுத்த கேள்வி கேட்டாங்க. ஒரு நாள் நான் அவன் வீட்டில் உட்காந்து சொக்கட்டாக ஆடிக்கிட்டு இருக்கேன். நான் உள்ளே பார்த்து உட்காந்துருக்கேன், அவன் மனைவி பானுமதி வெளியே பார்த்து உட்காந்துருக்காங்க வாசல் புறத்தை. அந்நேரம் என் நண்பன் வந்துட்டான். கணவன் வர்றானேன்னு சொல்லிட்டு அந்த பெண் அரசி, ஞாபகம் வச்சுக்கோங்க, நண்பனுடைய மனைவி அரசி எந்திரிச்சா. நான் தோக்கிற பயத்தில் எந்திரிக்கிறதாக நினச்சிட்டு அவருடைய இடுப்பில் இருந்த மேகலையை அப்படி பிடிச்சி இழுத்துட்டேன். அந்த முத்தும் பூரா அப்படி உதிர்ந்து ஓடுது, முத்துகள்லாம் சிதறி ஓடுது, பவளங்கள்லாம் சிதறி ஓடுது. அவள் அச்சத்தோடு நிற்கிறா. இடுப்பில் கை வச்சுட்டேன், சிதறி ஓடுது. கணவன் நிற்கிறான். நான் திரும்பி பார்த்து நான் அப்படி நின்றுட்டேன். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க,
அவன் என்ன ரியாக்ட் பண்ணாலும் பயமாக தான் இருக்கும். பரவாயில்ல அப்படின்னா என்ன இருக்கும்? இது எவ்வளவு நல்லா நடக்குது, எப்படி இருக்கும்? என்னென்ன நீங்கள் இந்த ஃபில்லிங் பிளான்ஸில் என்னென்ன போடலாம். அவன் என்ன சொன்னான்னா, அந்த இவங்க 2 பேர்த்தையும் பார்த்து, சிதறிய முத்துக்களை எடுக்கவோ கோக்கவோ அப்படின்னு கேட்டானா. எடுக்கவோ சரி, கோக்கவோவில் என்னத்தை பெருசாக தெரிஞ்சுவிட்டோம். கோக்கவோன்னு என்ன தெரியுங்களா? இப்போ ஊசி இருக்குது, இந்த ஊசியில் நூல் கோக்கிறதா இருந்தால் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் தான் கோக்க முடியும். ஒரு தண்ணி வண்டி கையில் ஊசியை கொடுத்து பாருங்கள், போதை இறங்குமே தவிர ஊசி நூல் உள்ளே போகாது. ஒரு பாட்டி நூல் கோர்த்துக்கிட்டு இருந்திருக்கு ஊசியில், அரை மணி நேரமாக கோக்க முடியல. அவர் தாத்தா அங்கேருந்து வந்தார். யார்? அந்த பாட்டியோட புருஷன். அது ஒரு 10 வயசு கூட. லூசா நீயே கொண்டா வாங்கி அவர் கோத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் பேரை வந்து சத்தம் போட்டிருக்கான், தாத்தா ஊசி விழுந்து 10 நிமிஷம் ஆச்சு, வெறுங்கையில் கோத்துக்கிட்டு இருந்திருக்கான். அந்த அம்மாவது ஊசியில் கோத்துக்கிட்டு இருந்திருக்கா, இந்த ஆள் வெறுங்கையில் கோத்துக்கிட்டு இருந்திருக்கான். அவன் சொல்கிறான், கோக்க ஓணும் என்ன தெரியுமா, நான் பதட்டம் அடையலை, அந்த துவாரம் என் கண்ணுக்கு தெரியும், இந்த நூலை அதற்குள் சேர்க்கின்ற அளவுக்கு நான் நிதானமாக இருக்கிறேனடா என்று சொன்ன துரியோதனை விட்டா வர சொல்கிற. என்னத்தை சொல்ல? சரி வர வேணாம், பரவாயில்ல நான் போகிறேன். அப்போ இவன் கேட்டான், எனக்கு 2 வரம் தருவியா அப்படின்னு கேட்டான். குந்திக்கு அப்படியே திக்குன்னு போச்சு. சிலபஸில் இல்லாத பாடம், அவர் சொல்லி கொடுத்தபடி எல்லாம் செஞ்சாச்சு. அவன் என்ன 2 வரம் கேட்டால் தெரியுமா? யுத்தத்தில் அர்ஜுனனை தவிர வேறு எவனோடையும் நீ போரிடக்கூடாது, உங்ககிட்ட நாகாஸ்திரம்னு ஒன்று இருக்குது, அந்த நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேலே ஒரு தடவைக்கு மேலே போடக்கூடாது. சரி, இப்போ இவன் 2 வரம் கேட்டான். என்ன 2 வரம்? நான் தான் உன் மகங்கிறத யுத்தம் முடிகிற வரைக்கும் சொல்லாத. கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, எப்படி தெரியுங்களா? ஒருவேளை நான் செத்து போயிட்டா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சாக போகிறோம்னு தெரிஞ்சு போன உலகத்தில் 2 பேர், ஒருத்தன் கர்ணன், இன்னொருத்தன் கும்பகர்ணங்க, திரும்பி வரமாட்டோம்னு தெரிஞ்சு போனவங்க. அப்படி நான் இறந்துட்டா அன்னைக்கு என்னை மடியில் போட்டு அழுவையா அப்படின்னு கேட்டான். கதறிட்டா பாவம். அதே மாதிரி 17ஆம் நாள் போர் சர்க்கத்தில் அவன் இறந்த போது அன்றைக்கி யுத்தம் நிறுத்தப்படுதுங்க. 2 பக்கத்தில் எழுதாங்க. இங்கிட்டு பாண்டவர்கள் அழுகிறான் தெரிஞ்சு, இங்கிட்டு கௌரவர்கள், துரியோதனை அன்னைக்கே செத்துட்டான். அப்படி அழுதுட்டு இதை திருவள்ளுவர் சொல்கிறார், உலகத்திலேயே சிறந்த சாவு எது தெரியுமா? நம்மை வளர்த்தவர்களுடைய கண்ணீர் நம் உடம்பின் மீது படுமாறு நம் உயிர் பிரிய வேண்டுமா? புறந்தார்கன் நீர்மல்கச் சாகிற்பின் சாக்காடு இறந்து கோட்டக்க துடைத்து, அதை பிச்சை எடுத்தாவது பெற்றுக்கொள்ள அப்படிங்கிறார். எல்லாம் நம்ம விஷயங்களில் இருக்குதுங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய அளவுக்கு பொக்கிஷங்கள் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஆங்கிலம் படிக்கக்கூடாதுன்னா, வேறு மொழி படிக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேங்க, எல்லா மொழியும் படிக்கணும். எட்டயபுரத்தில் பிறந்ததால் தமிழ் பாரதிக்கு, காசி பாளையங்கோட்டையில் படித்ததால் ஆங்கிலம், காசியில் 4 ஆண்டு இருந்ததால் ஹிந்தி சம்ஸ்கிருதம், பாண்டிச்சேரியில் 1908 18 வரைக்கும் இருந்ததால் ஃப்ரெஞ்சு, மலையாளம், கன்னடம், தெலுங்கு, 11 மொழி தெரிஞ்சவன் பாரதி. ஆனால் என்ன சொன்னா, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு சொன்னா, அப்படியான தன்மை இதில் எல்லாம் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முதல்லே காற்றுக்கு பேர் வச்சவன் நம்மாள். வடக்கிலிருந்து வீசினால் வாடை, தெற்கிலிருந்து வீசினால் தென்றல், கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல், மேற்கிலிருந்து வீசினால் கோடை. அந்த காற்று வர்ற நேரம் பார்த்து கப்பலைய பாய்மரத்தை கட்டிக்கிட்டு உலகம் பூரா போனான். உலகத்திலேயே மிகப்பெரிய கடற்படை வைத்திருந்தவன் யார் தெரியுங்களா? ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும். எங்க ஒரு கடலுக்குள்ளே போகிற கப்பலில் படை வச்சுருக்கிறான்னா அவனை எவ்வளோ பேர்த்துக்கு சோறாக்கணும், எவ்வளோ பேர்த்துக்கு தண்ணி வேணும், எவ்வளோ பேருக்கு ஆயுதம் இருக்கணும், அவனுக்கு உடம்பு முடியாமல் போச்சுன்னா வைத்தியர் எவ்வளோ பேர் இருக்கணும். இவ்வளவு வைத்து கொண்டு நாடுகள் மீது படையெடுத்து போனான் தமிழன் 10ஆம் நூற்றாண்டில் 11ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னால் அவன் பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க. அதான் பெரிய ஆச்சரியம். நமக்கு பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா? வடநாட்டு பேர்கள்லாம் எடுத்து நம்ம வச்சுக்கிறோம். எங்கே நீங்கள் வடநாட்டில் போய் சொல்லுங்கப்பா, அப்போ எங்கேயாவது ஒரு பாரதி பேர் வச்சுருக்காங்களா? ஒரு வஉசியினுடைய பேர் இருக்கா? கிடையாது. நமக்கு என்ன பெருமை தெரியுமா?
வளர்த்தா கூட உள்நாட்டு நாய் வளர்க்கப்படாது. நம்ம ஒரு வீட்டில் பார்த்தேன், உருண்டையாக ஒரு நாய். கடிக்குமான்னு கேட்டேன், கடிக்காதுன்ட்டாங்க. குலைக்குமான்னு கேட்டேன், குலைக்காதுன்ட்டாங்க. அந்த நாய் வச்சுருக்கான். அது மெத்தையில் படுத்து தூங்குது. அவன் சேர் போட்டு வெளியே உட்காந்துருந்தான் அந்த ஆள். நீங்கள் ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க, நாய் உள்ளே படுத்துருங்க கேட்டேன். 3 லட்ச ரூபா ஓட்டு வாங்கின நாயான். எந்த திருட்டு நாயாக தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி நான் நாயக்காவாக காத்துக்கிட்டு இருக்கேன். விளங்குமா நாடு? எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. சங்க இலக்கியங்கள், நீதி இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள். இன்றைக்கி என்ன, இதோடு சொல்லி முடிச்சிடுறேன். இன்றைக்கி 27வது நாள் மார்கழியில் நோன்பு இருக்க சொல்கிற ஆண்டாள் 2வது பாட்டில் நோன்பு இருக்கணும்பா. இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டவங்க இருக்காங்க. நோன்பு இருக்கணும்னா அதுக்கு சில விதிமுறைகள் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆண்டாள் சொல்லித்தரா விதிமுறை. 2வது பாட்டில் சொல்கிறா, வையத்து வாழ்வீர்கள். சிறுவிழிவு துர்கா சொல்லலை, வையத்து வாழ்வீர்கள். இந்த உலகத்தில் இருக்காள். வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிவாடி என்னென்ன விரதத்தில் இருக்கப்படா, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் சொல்லிட்டு ஐயமும் பிச்சையும் ஆந்துணையும் கைகாட்டி உய்யுமாறு என்றெண்ணி உகந்தேழு ரம்பாவாய். இதெல்லாம் கடைப்பிடிக்கணும், இதெல்லாம் விட்டுறணும். என்கிட்ட ஒரு நண்பர் சொன்னார், நான் விரதம் ஆரம்பிச்சிருந்து நைட்டில் ஒரே ஒரு பழம் தான் சாப்பிடுவேன்னாரு. என்ன பழம்னு? ஒரே ஒரு பலாப்பழமா. பலாப்பழம் எவ்வளோ பிரிச்சிருக்கு? பலாச்சொலை இல்லை, பலாப்பழம். ஒரு பழம் தின்னா போதும்ல, இதுக்கு பேர் விரதமா? இங்கே அப்படி விரதம் இருக்க சொல்லிட்டு அந்த விரதத்தை இன்றைக்கி முடிக்கிறாங்க. இன்றைக்கி தான் 27வது நாள். நோன்பு இருக்கிறப்ப கூட இஸ்லாமிய இதில் 27வது நாள் நோன்பு முக்கியமான நோன்புன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி இங்கே 27வது நாள் அழகாக சொல்கிறா. எப்படி? எல்லாரையும் கூப்பிட்றா. இது வரைக்கும் நோன்பு இருந்துட்டோம்ல, நீ ஒன்றா உட்காருவோம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம்பெரும் சன்மானம். நான் உன்னை வந்து பாடி உங்கள்கிட்ட என்ன பரிசு பெற போகிறோம்? நாடு புகழும் பரிசினால். அது எப்படி இருக்குமா? சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். பொம்பளை பிள்ளை பாருங்க. அதனால் ஜிமிக்கி கம்பல்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அன்னைக்கே சொல்கிறா. சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார. இங்கே பாருங்க, அப்படி பொங்கலை எடுத்தால் சக்கரை பொங்கலை இப்படி எடுக்கிறப்ப நெய் இங்கே வரணுமா? நம்ம வாட்டுக்கு எடுத்து இங்கே தடவப்படாதான். மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலே ரொம்பவாய். கூடியிருந்து, எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. எல்லாருமாக கூடியிருந்து பகுத்துண்டு பள்ளுகிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலைனா பக்கத்திருப்பவன் துன்பந்தன்னை பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்தினார். உன் சகோதரனோடு இருக்கின்ற பகையை தீர்த்து கொண்டு பின் என் தேவாலயத்துக்குள் வாழ்னார் ஜீசஸ். அதுதானே உண்மை. எல்லாரோடும் சேர்ந்திருக்கணும். இதுதான் இன்னைக்கான விஷயம். சாப்பிட்ற போது யாருக்காவது கொடுத்து சாப்பிடணுங்கிற என்ன நமக்கு வருதுன்னு சொன்னால் அதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பது 8ஆம் நூற்றாண்டில் பாடின பாட்டுங்க. 8ஆம் நூற்றாண்டில் பாடின பாட்டில் இந்த செய்தியை சொல்கிறா. இன்னும் 2 நாள் தான் மார்கழி முடிய போகுது. கறவைகள் சேர்ந்து கானகம் சேர்ந்துன்னு போம் சொல்லுவா. கடைசி பாட்டு சொல்லுவா. எப்படி? கற்று கறவைகள் பழகறந்து அந்த பாட்டில் கடைசியாக முடிப்பா. இற்றைக்கும் ஏழையில் பிறவைக்கு முந்தனோடு உற்றோமையாமோ உமக்கையாமாட் செய்வோம் மத்தையம் காவங்கள் மாற்றியல ரொம்பாவாய் வங்க கடல் கடந்த மாதவனை கேசவனின்னு முடிப்பா. இந்த 30 பாட்டு படித்தா என்ன லாபம்? சில பேர் எதாவது இருந்தாலும் கேட்பாங்க. இப்போ உட்காந்துருந்தோம் என்ன லாபம்? என்ன லாபம்னா என்ன லாபம்? போகிறப்ப நம்ம 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். என்ன லாபம்? பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதங்கள் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 மைந்தும் அறியாத மானுடரை வையம் சுமப்பது வம்பு. 5 5 என்ன அழகாக கணக்கு போடுறாங்க தமிழை. 5 × 5 + 5 = 30. எப்படி அழகு பார்த்தீங்களா? கணக்கு போடுறப்ப என்ன அருமையாக இருக்குது. என் நண்பர் ஒருத்தர் அழகாக சொன்னார். இப்போ ஆடிட்டரை பற்றிலாம் அவங்களுக்கு அருமையாக தெரிஞ்சிருக்கோம். அந்த கணக்கு போட்டு கொடுக்குறதுல அவ்வளோ நல்லா இருக்கணும். அதான் ஒருத்தர் சொன்னார். தெங்கச்சி சாமினார் தான் ஒரு இதில் சொல்லியிருந்தார். ஒரு பெரிய பணக்காரர் ஆடிட்டர் ஒருத்தர் என்ன பண்ணாராம், வேலைக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்காக இன்டர்வியூ வச்சுருக்காரு. கோடீஸ்வரன் 100 பேர் வந்திருக்காங்க. வந்த உடனே பார்த்துட்டு கேட்டாராம், சரி உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கணக்கு தான், இதை சரியாக போட்டிங்கன்னா ஆடிட்டரை செஞ்சிடலாம். 48,800 94,300 பெருக்குங்க அப்படின்னு இருக்காரு. ஆளுக்கு பெருக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரே ஒருத்தர் வந்து எவ்வளவு வரணும்னு கேட்டாராம்.
எவ்வளோ வர்ற மாதிரி போடணும் அப்படின்னு கேட்டுக்கார். நீ தாண்டா ஆடிட்டு வாடா, அவர் உட்கார். அது எம்பிட்டு வந்துட்டு போகுது, நமக்கு என்ன அதை பற்றி. இங்கே எவ்வளவு கொடுத்தோம் உனக்கு வரணும், போட்டால் முடிஞ்சு போச்சு. பாதகங்கள் தீர்க்கும், பரமநடி காட்டும், வேதங்கள் அனைத்திற்கு வித்தாகும். இந்த 5 அறியாத மானுடரை வையம் சுமப்பது வம்புன்னு சொன்னால், எதை கேட்டாலும் இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரங்க, இங்கே கேட்ட செய்தி நம்முடைய மனதுக்குள்ளே நம்முடைய அறிவுக்குள்ளே போனால் சாகிற வரைக்கும் மறக்கக்கூடாதுங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னா அதான் உண்மை. இப்போ கூட நான் என்னுடைய பேரில் ஜி ஞானசம்பந்தங்கிற பேரில் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். எதுக்காக தெரியுங்களா? எதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியுமோ அதை பூரா இந்த சமுதாயத்தில் வாங்கினதை நான் பதிவு பண்ணிட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். அப்படியான வாய்ப்பு முதல்ல இப்படியான ரசிகர்கள் எங்கே கிடைப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் காளியம்மன் கோயிலில் பேசுவோம், மாரியம்மன் கோயிலில் பேசுவோம், இப்போ திருவிழாக்களில் பேசுவோம், கல்யாணத்தில் பேசுவோம், காது குத்தில் பேசுவோம். கொஞ்சம் பேர் கேட்பாங்க, கொஞ்சம் பேர் எந்திரிச்சு போவாங்க. அத்தனை பேர் இந்த பாருங்க உட்கார இடமில்லாமல் நிற்கிற அளவுக்கு பார்க்குறமே. இதெல்லாம் இந்த கொடுப்பினை உங்களால் எங்கே கிடைச்சது தானே, பப்பாசி கொடுத்தது தானே. கல்யாண வீடுகளில் பேசுவோங்க, அது ஒரு தற்கொலை முயற்சி மாதிரிங்க. யார் பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க, ஆனால் நெஞ்சுறுதியோடு பேசணும். திருச்சியில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், 3000 பேர் வந்திருந்தாங்க. நான் தான் பேச்சாளை, 3000 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இனிமேல் கல்யாண வீடுகளுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சப்போ இன்னொரு கோஷ்டி வந்துட்டாங்க. கட்டாயம் நீங்கள் பேசணும், அங்கே யாரும் கேட்க மாட்டாங்கன்னு. அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க. உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, என்னை கூப்பிட்டு போய் இங்கேயாவது போடியம் இருக்குங்க, அங்கே ஹேண்ட் மைக்கை கையில் கொடுத்து பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டியாச்சு. பெரியோர்களே தாய்மார்களே 2 வார்த்தை தான் சொன்னேன். 300 பேர் தலைதறிக்க மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு என்னை தள்ளிக்கிட்டே போகிறாங்க. அப்படியே கொஞ்சம் ஓரமாக அப்படி நின்று பேச, அங்கிட்டு நின்று பேச அப்படின்னு. அதில் ஒரு கிழவி என்கிட்ட வந்து, நானும் விடலை, என்னை தள்ளி இல்லை அப்படின்னா நான் விடலை. தமிழ் படித்தேன் பாருங்க, அங்கே 10 பாட்டு, இங்கே 8 தொகை, இங்கே குறுந்தொகை, ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுகிறதுக்காக. அதில் ஒரு கிழவி வேறு என்கிட்ட வந்து மெதுவாக இப்படி கூப்பிட்டு அந்த ரூமுக்குள்ளே போய் பேசியா, ஒருத்தருமே இல்லை அப்படிங்குது. அந்த மணமகனார் சும்மா தான் கிடக்குது, அதனால் போய் பேசு. அது இல்லைங்க. இன்னும் கூட எனக்கெல்லாம் என்ன வேதனை தெரியுங்களா? நாங்கள்லாம் ஏதோ நகைச்சுவை சொன்னால் அதை குற்றமாக சில பேர் கருதுகிறாங்க. அது என்ன புஸ்தக கண்காட்சியில் வந்து சிரிக்க பேசுறது? சிரிக்க பேசுறதுக்கு முதல்ல சிந்திக்கிறதுக்கான விஷயங்கள் சொன்னோம்ல, அதையும் கேட்கணும், ஞாபகம் வச்சுக்கிறணும். வில்லி பாரத பாட்டும் ராமாயணமும் பாரதமும் நாலடியாரும் எத்தனை விஷயங்கள் சொன்னோங்கிறத பார்க்கணும். நான் இதை சொல்கிறது கூட இந்த நகைச்சுவை எதுக்கு தெரியுங்களா? நெல் அளந்து போடுறப்ப 2 குழுக்கணும்னா இன்னும் 2 மரக்கா நெல் போடலாம். 4 செய்தியை சொல்வதற்காகத்தான் சில நகைச்சுவைகளை சொல்லுகிறோமே தவிர வேறு இல்லை. அதனால் நல்ல விஷயங்களை படியுங்கள், படித்ததனால் வெற்றி பெறுங்கள். இந்த உலகம் நம்முடையது. நன்றி, வணக்கம்.